வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் அனைவருக்கும் என் நமஸ்காரம். நான் நல்லா இருக்கணும். எல்லாம் இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். நீங்கள் தேதி பார்த்தீங்கன்னா 7/12/2024 கடைசி மாதத்தில் இருக்கும். ஆங்கிலத்தில் கார்த்திகை 22. அதுவும் ஆல்மோஸ்ட் இதில் தமிழில் தேதியில் கடைசி இருக்கும், ஆங்கிலத்தில் மாதத்தில் கடைசி இருக்கும். எனிவே, சனிக்கிழமை இன்னைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இன்னைக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு குளிங்க. இதெல்லாம் பெரியவங்க ஏதோ ஒரு சர்க்கிளில் தான் அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற வரையும் ஏதோ ஒரு நோய் நொடி இல்லாமல் தான் இருந்தோம். இதெல்லாம் தலையில் எண்ணெய் வைக்கிறதே பெரிய விஷயம் ஆகிப்போச்சு. எனிவே, அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு சனிக்கிழமை நாள் ஒரு நார்மல் நாள் தான். இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவிட்டம் நல்லா ஸ்கோர் பண்ணுது. அடுத்து சதயம் வருது. ஸோ அவிட்டம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் குருவோட நட்சத்திரம், பூசம் சனியோட நட்சத்திரம். இங்கே நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம் வருது மேலே, அவிட்ட நட்சத்திரம். எனிவே, சந்திராஷ்டமம் இந்த பூசம் புனர்பூசம் அதாவது கடகராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. கடகம்னா உங்களுக்கு பொதுவாக நட்சத்திரம் பொதுவாக யாருக்கும் தெரியாது. ராசி சொல்லிட்டோன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணி பிடிச்சிப்பீங்க. கடகராசி நேயர்கள் ஓகே. இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரும் நாள். மகிழ்ச்சின்னா பொருளாதாரத்தை மட்டும் பணத்தை மட்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் பணத்தை பேஸ் பண்ணி போகிற ஆள் இல்லை. இப்போ நல்ல விஷயங்கள் நம்ம முன்னாடி நடந்தாலோ, நம்மளால் நடந்தாலோ, மற்றவங்களால் நடக்கிறதை நாம் பார்த்தாலோ மகிழ்ச்சி தரும். சிரிப்போட வேற என்னங்க இருக்குது. ஒரு நல்ல நாள் இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இன்னைக்கு காய் நவுத்தும் போது டிஸ்டர்ப் ஆகும், பார்த்துக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லை, பொறுமையாக நாளைக்கு பண்ணிக்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு சுகம் தரும் நாள். சுகம்னா எப்படி? ஒரு சின்ன சுகம் தரும் நாள். அவங்களுக்கு ஒரு இன்னைக்கு அவங்க செஞ்ச ஒர்க்கில் ஒரு ஸ்மார்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. இதுதான் கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரவு. இன்னைக்கு செய்திகள் வரவு, பணம் வரவு, தொல்லைகள்லேருந்து விடுதலை. ஒருத்தர் நம்மளை இது பண்ணியிருந்தவா நம்மளை விட்டு போடான்னு நம்ம பாவம்னு பார்த்து நம்மளை மன்னிச்சு விட்டு போகிறது. இந்த மாதிரிலாம் கடகராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வந்துன்னு இருக்கும். பணமும் அதே நீண்ட தாமதம் அதுவும் வரும். சிம்மராசி நேயர்களுக்கு நீ சிறு சிக்கல்கள் ஏற்படும். அதனால எந்த ஒரு புது விஷயத்துல நீ அட்டம் பண்ண வேணாம். பழைய விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. புதுசா ஏதாவது தொட்டு ஏதாவது பிரச்சனையாகும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா புதுசா ஏதாவது இன்னைக்கு ஏபிசிடி ஆரம்பிப்பாங்க. முயற்சி பண்றதுக்கு ஒரு சின்ன ஹோம் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். அது கண்டிப்பா பின்னால் அது சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஆரம்பிச்சு விடுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாள் மற்ற ராசிக்காரர்கள்லாம். அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒப்பீனியனை பேசாதீங்க, செகண்ட் ஒப்பீனியனுக்கு போங்க. உங்க மனசுல தோன்றதே தான். ஃபர்ஸ்ட் அப்படி தள்ளிட்டு ரெண்டாவது மூணாவதுக்கு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஆப்போசிட்ல அவங்க எதிர்ப்பு இருக்காது, பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஜெயம் வெற்றி. இன்னைக்கு அவங்க போட்ட திட்டம் ஓகே ஆகி வெளில வந்துடுவாங்க. சூப்பராக இருக்குது. தனுசு ராயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு தரும்னால எல்லாருமே சப்போர்ட்டிங். இன்னைக்கு அப்பா என்ன திட்டினா அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, அம்மா என்ன திட்டினா ஒய்ஃப் என்ன திட்டினா பசங்க, இப்படி எல்லாம் ஆதரவோடு இருக்கக்கூடிய ஒரு நாள் தனுசு ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்கள் ஒரு பயம் தட்டும். ஒரு 2-3 நிமிஷம் யோசித்து எல்லா வேலையும் செய்யுங்க, நல்லா இருப்பானா. கொஞ்சம் பயம் தட்டும். அப்படி பயம் இருந்தால் ஒத்தி வைங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். கும்பராசி நேயர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இன்னைக்கு ஹெல்ப் கிடைக்கும். நட்பு நிறைந்த நாள். எல்லாரும் உதவி செய்வார்கள். அதுவும் முக்கியமாக நண்பர்கள் வட்டாரத்தில் மேட்ரு இன்னைக்கு ஓகே ஆகிடும். நீங்கள் என்ன பணம் கிணம் கேட்டாலோ ஏதாவது பார்ட்டி கிட்டி நான் வரேன் அப்படின்னா அவங்க வா போகலான்னு இட்டும் போயிடுவாங்க. அந்த மாதிரி மீனராசி நேயர்களுக்கு சிறு தடுங்கல். ஸோ புதிய முயற்சி எதுவும் வேண்டாம், சாதாரணமாக இருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் மீதி. ஓகே. கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தைத்துளம் கரசை. தைத்துளம் கரணம், கரசை கரணம், 2 பேர் வழக்கு போடணும் இன்னைக்கு.
ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த விளக்கு போடுறத பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கேன். கருணாதிபதி கிட்ட சரணடைங்க, எல்லாம் நல்ல மாதிரி இருக்கும். தியானம் பண்ணுறதை பற்றி அடிக்கடி நம்ம பேசுகிறோம். தியானத்தில் நம்ம ஆழ்ந்த தியானம் செய்யும்போது அதில் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது தியானம் பண்ணுறதுலாம். அது வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்ல பண்ணுங்கன்ற வழியாக எப்படி பண்ணணும்னு சொல்லலை. ஏன்னா அறிவுக்கு எட்டி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஒரு ஓப்பன் மைதானம், சிட்டியில் இருக்கிற மைதானத்துக்கு எங்கே போகுது? ஸ்கொயர் ஃபீட் 5000 10,000 மைதானம்லாம் கிடையாது. மொட்டை மாடி. இந்த பஞ்சபூதங்கள் உங்கள் மேலே படுற மாதிரி பார்த்துக்கணும். நிலம், ஆகாயம், நீர், நெருப்பு. நெருப்புனா நெருப்பு இல்லை, சூரிய வெளிச்சம் பட்டா நெருப்பு தானே. அந்த மாதிரி வாட்ரு, பக்கத்தில் ஒரு தண்ணி வச்சுக்கோங்க. ஈரப்பதம் இருக்குது இல்லை, அதான் வாட்ரு, வேற ஒன்றும் கிடையாது. ஈரப்பதம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. பஞ்சபூதங்கள் இல்லாமல் ஒரு 2 வீலர் கூட நவராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வீலரை கூட எடுத்து அப்படியே யோசிச்சு அது உள்ளே போய் பாருங்கள். உள்ளே நெருப்பு இருக்கும், காற்று இருக்கும், எல்லாம் இருக்கும். பஞ்சபூதங்கள் அதில் இருக்கும். அப்போ தான் இயங்கும். பஞ்சபூதங்கள் உங்களை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா நம்மளை என்ன சொல்கிறாங்க? பிணம், அந்த பாடி அப்படின்னுறாங்க. பஞ்சபூதங்கள் இருக்கிற வரைக்கும் நீ மனிதன். இதெல்லாம் ஒரு தியானத்தில் போய் நீ உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. உட்காரணும். உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உட்கார கற்றுக்கணும். உட்கார கற்றுக்கினீங்கன்னா அழகாக போகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி செய்யலாம். இந்த தியானத்தை பற்றி விரிவாக அது எப்படி செய்யலான்றதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். நான் இந்த தியானத்தில் நம்ம முழுமை அடைஞ்சோம்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு ஷார்ட்கட் ஏற்கனவே பண்ணினவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்குது அப்படின்னா இன்னும் தியானம் முடிய வடிவில்லை, ஷார்ட்கட்டில் தெரிஞ்சுக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை எல்லாத்தையும் நீங்கள் யாருமே உங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். யாருமே அவன் ஆக்டிவிட்டிஸ் அவன் அது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது. எல்லாத்தையும் நீ ஏற்றுக்குன்னு இந்த கனப்பொழுதில் நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது தியானம் முழுமை அடைஞ்சது நம்ம எடுத்து. ஏதாவது எரிச்சல், சலிப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா தியானம் முடிவடையவில்லைன்னு எடுத்து திருப்பி தியானத்துக்கு போனோம். நான் கிட்டத்தட்ட பண்ணினுக்கிறேன், ஒரு 9 வருஷமாக பண்ணினுக்கிறேன். இன்னும் சலிப்படைஞ்சுதான் இருக்கிறேன் வாழ்க்கை. அப்போது தெரிஞ்சுக்கினேன் நான் இன்னும் தியானத்தில் முழுவடை. இது யார் சொல்கிறேன்னா, தியானத்தில் PhD பண்ணவன்னா தேரியில் இல்லை, அனுபவத்தில். இந்த ஓஷோ, ஸ்ரீ ரவிச்சந்திரர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இந்த மாதிரி ஆன்மீக குருக்கள் சொல்கிறது எப்படி தியானத்தை நம்ம அவங்க அனுபவத்தில் அவங்க எடுத்து இப்படி வழியாக வர்றது தானே. நம்மளுடைய அறிவை இன்னொருத்துக்கு வைக்கணும், அவர் அதை அடுத்தவனுக்கு வைக்கணும். கட் ஆயிடுச்சுன்னா அதோட போயிடும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையணும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டியது. நன்றி, வணக்கம்.